டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. வணக்கம் டோலர்களே, இன்னைக்கு நாங்க ஒருத்தரை பத்தி பார்க்க போறோங்க. யோ, அதுதான் தம்ப்நெயில பார்த்துட்டுல உள்ள வந்தோம். அப்புறம் என்ன ஒருத்தரன்னு இழுக்கிற விஜய் ஆண்டனின்னு அழகா சொல்லுமேன் அப்படின்னு நீங்க சொல்றது இங்க வரைக்கும் கேக்குது. இன்னைக்கு அவரோட நீங்க வந்து மியூசிக் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த டைம் வந்து வேற ஏதாவது படத்துல இருந்து இல்ல மியூசிக் டைரக்டர் இருந்து மியூசிக் சுட்டிருக்கீங்களா? நோ சொல்வீங்க. இது வரைக்கும் காப்பி அடிச்சது இல்ல. யூ எடிட்டர், அது போன வார கண்டென்ட்யா. இன்னைக்கு நாங்க அதை பத்தியே பார்க்க போறது கிடையாது. இன்னைக்கு நாங்க பார்க்க போற மேட்டரே வேற. நம்ம விஜய் ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மியூசிக் டைரக்டரா பார்த்திருப்போம், ஆக்டரா பார்த்திருப்போம், ப்ரொடியூசரா பார்த்திருப்போம். அவ்வளவு ஏங்க, எடிட்டர் விஜய் ஆண்டனியை கூட நாங்க பார்த்திருப்போம். ஆனா நாங்க எல்லாருமே கவனிக்க தவறிய ஒரு விஜய் ஆண்டனி இருக்காரு. அவரு தான் லாங்குவேஜ் கிரியேட்டர் விஜய் ஆண்டனி. ஏஷ், இப்ப பாகுபலி படத்தை எடுத்துக்கோங்களேன். அதுல காலக்கேயர்கள்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் ஒரு மொழி பேசுவாங்க. அந்த மொழி அந்த படத்துக்காகவே உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம விஜய் ஆண்டனி இருக்காரு இல்லையா, அவரு ஆங்காங்கே பற்பல லாங்குவேஜ் எல்லாம் உருவாக்கி அப்படி அள்ளி தெளிச்சிட்டு போயிருக்காப்ல. அதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? இப்ப இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, இந்த மாதிரி மீனிங்கே இல்லாத வார்த்தைக்கெல்லாம் வந்து எங்க கிட்ட தான் சார் சரக்கே இருக்கு. இவர் தான் வந்து பல்கா பேங்க்ல வச்சிருக்கா. அதை சொல்ல வந்தேன் சார். இப்ப நான் ஒரு பாடுறேன் சார், அது உங்களுக்கு புரியும். ஓசமா நகர எப்ப நசகர எப்ப ஆசகர ஓசாம கர எப்ப ஆசகர எப்ப ஆசகர எப்ப தோத்த தரே. இந்த மனுஷனை பாரியா, இது வரைக்கும் விஜய் ஆண்டனியுடைய தெரியாத ஒரு பக்கத்தை ஞாபகப்படுத்திட்டு போயிருச்சு. அநியாயத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அண்டர் ரேட்டட் பண்ணி வச்சிருந்திருக்கீங்களேடா பாவீங்களா. அண்ணா அண்ணா, அந்த லைன் ஒர்க்கா மறுபடியும் பாடுங்களேன். கெட்ட வார்த்தை சொல்லாதல. புரிஞ்சுதா? ஜெய், என்ன மனுஷையா, வேற லெவலு போங்க. ஆனா அந்த பாட்டலாங்க நான் சின்னதா இருக்கும் போது வந்துச்சு. அப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்டு அப்படியே இந்த லைன்ஸ் எல்லாம் ஹம் பண்ணிக்கிட்டே தெரியுமே. ஆனா மீனிங்கை பத்தி ஒருபோதும் யோசிச்சது கிடையாது. இதே பாட்டுல தொடங்கும் போது ஒரு லைன் வருங்க, அதையும் அப்படியே ஹம் பண்ணிக்கிட்டே தெரியுவேனா. ஆனா அந்த லைனை பாடும் போது மட்டும் எங்க அம்மா இருக்காங்களே அம்மா, அவங்க தொடப்பக்கட்டை எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுதான் ஏனே புரியல. நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ, அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னாக்காலு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா. அடுத்து நாங்க பார்க்க போற சாங் தான் இந்த பாட்டுங்க. 2008 வெளிவருது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவில இருந்து ரேடியோ வரைக்கும் இந்த ஒரு பாட்டை தாங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப பாரு இந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம சின்ன வயசுல இந்த பாட்டை கேட்ட அப்படியே நாக்கு முக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. இந்த நாக்கு முக்கானா என்னடா அப்படின்னு யோசிச்சது கிடையாது. ஆனா இப்போ பார்க்கலாம்னு தோணுது. அப்ப பாத்துடலாங்களா? எங்கப்பா அந்த கூகுளு நாக்கு முக்கா. ஓ, நாக்கு முக்கானா டங்கு மசுலா? அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. இதுக்கு பேசாம அட்ரா டங்கு மசில்னே பாடி இருக்கலாமே. மீனிங்காவது புரிஞ்சிருக்கும். அட்ரா டங்கு மசில் அட்ரா டங்கு மசில். அடுத்து நாங்க பார்க்க போற பாட்டோட லைன் தான் மேரே அப்படின்னா ஹிந்தியில நான் அர்த்தம் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் பியா அப்படின்றது ஹிந்தி வார்த்தையான கூட சத்தியமா தெரியாதுங்க. உங்களுக்கு எதுவும் இந்த மேரே பியா அப்படின்றதுக்கு மீனிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. அதாவது இந்த மேரே பியாக்கு என்ன டான்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதோட மீனிங் என்ன அப்படின்றது புரியுதான்னு மட்டும் பார்ப்போம். ஒருவேளை பியா அப்படின்னா உட்காந்து எலும்புங்கன்னு அர்த்தமோ? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. அட, இதுவாது பரவாயில்லைங்க. இதே பாட்டுல நம்ம தலைமை இன்னொன்னு கூட இறக்கி இருப்பாரு. என்ன கெட்ட வார்த்தை பேசுற? இங்க பாரு, உனக்கு மட்டும் தான் கெட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசுறா
சொல்லா என்னத்த சொல்றது, அத்தான் வளமை போல ஒன்றும் புரியலையே. சரி, இதுக்கு தான் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம தலைவன் கிட்டேயே கேட்டா, சரி என்ன உண்மை என்ன வார்த்தை கேட்ட சரி என்ன உண்மை என்ன வார்த்தை ஓ சார் இதே வேலையா தான் திரியிறீங்களா? சரி சரி, அடுத்து நாங்க பார்க்க போறது தளபதியுடைய ஒரு சாங். சீனா குமிச்சா குமிச்சா சீனா, ஒருவேளை சைனாவை பத்தி எதுவும் பேசுறாப்புலையோ? அப்ப சச்சா குமிச்சாச்சானா உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா ஆமாப்பா ஆமா, ஒரே குழப்பமா தாங்க இருக்குது. டோலர்களே, இதுக்கும் எனக்கு மீனிங் தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்து பண்ணிட்டு போங்க. அடுத்து நாங்க பார்க்க போறது தான் நம்ம தலைவன் ஒரு நடிகர் அவதாரம் எடுத்த படங்க நான். இந்த படம் வந்தப்ப நம்ம விஜய் ஆண்டனி அவர்களை அதிகமா ட்ரோல் தான் பண்ணாங்க. என்னப்பா மூஞ்சில ஒரு ரியாக்ஷனையுமே காணோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா அதே படத்தை இப்ப பார்த்துட்டு தலைவன் என்னவா நடிச்சிருக்கான், விஜய் ஆண்டனியை தவிர அந்த படத்தை யாராலுமே நடிக்க முடியாதுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேட்டா அண்டர் ரேட்டட் அப்படின்ற ஒரு வேர்டை வேற சேர்த்துக்கிறாங்கப்பா. அது வேற வாயி, இது நார வாயி. இந்த படத்துல நம்ம தலைவன் ஒண்ணு போட்டிருப்பாப்ல, மாக்கையேலா மாக்கையேலா, ஒருவேளை பாக்கையேலா அப்படின்றதான் மாக்கையேலா அப்படின்றாரோ? அப்ப கைய பவுவானா? புடிச்சிட்டேன். பவு 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 அப்படின்னு குறைக்கிறது நாய். அப்ப பவுன்றத நாயின்னு மீன் பண்றாரு. பார்க்க இயலாத நாய். மீனிங் தப்பா வருதுங்க, வேணாம் விட்டுருவோம் அப்படியே. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ஆனா இதே பாட்டுல ஸ்டார்டிங் பிக்கப் லைன் ஒன்று வச்சிருப்பாப்ல. எப்போ இங்கிலீஷ் வவல் லெட்டர்ப்பா. தலைவன் கையில வாயில வார வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பாட்டு போடுறது போல. அடுத்து நாங்க பார்க்க போற பாட்டு தான் அது என்னப்பா உசுமல் அரசி? ஒருவேளை ஏதாவது நாட்டு அரசியா இருப்பாங்களோ? கூகுள் பண்ணிடுவோமா? உசுமல் அரசி. சை, அரசிக்கு என்னப்பா இங்கிலீஷ்? குயின். மூடிட்டு இருக்க மாட்டேடா. கூகுளே காரி துப்பியா அட்மின்னு பேர் வந்துருமா சார்? ஒரே பயமா இருக்குது. இந்த பாட்டை விட்டுருவோங்க, வேணாம். இதே படத்துல இன்னொரு பாட்டுல அந்த முன்ன மாதிரி வவல்ஸ் யூஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்குது, அதை கேட்டுட்டு வாங்க. தலைவா வவல்ஸ்ல பூந்து விளையாடுறப்பா. ஏதோ மோரே மோரே மோர்னு மட்டும் தாங்க விளங்குது, வேற ஒன்னும் விளங்கல. இவ்வளவு நேரம் பாடினதுலயே ஒன்னும் விளங்காம மண்டையெல்லாம் குழம்பி கிடக்க இதே பாட்டுல இன்னொரு பிட்டு வேற நம்ம தலைவன் வச்சிருக்காரு. புரியல. லேது இலக்கணையா அப்படின்னா? ஐயோ, மறுபடி கூகுளுக்கு போனா கூகுள் செருப்பை கொண்டு அடிக்குமே. டோலர்களே, வளமை போல இதுவும் எனக்கு புரியல. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட்டை பண்ணிட்டு போங்க. அடுத்து நாங்க பார்க்க போற சாங் டைலாமோ. இத பார்க்க ஏதோ இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி தாங்க இருக்குது. ஆனா இந்த பாட்டோட இந்த லைனு பாட்டு எழுதுனவரே வச்சிருப்பாரா இல்ல இதையும் வளமை போல நம்மால தான் தூக்கி வச்சிருப்பாரா? கூகுள் பண்ணியே பாத்துருவோம். தைலமோ தைலமோ இல்லைங்க, ஒன்னும் கிடையாது. இதுவும் நம்மால பண்ண வேலையா தான் இருக்கணும். சரி, இதையும் விட்டுருவோம். அடுத்து நாங்க பார்க்க போற சாங் தாங்க டர்னா டர்னான்னு ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டு பழைய காமெடியெல்லாம் அடிக்க கூடாது. இந்த பாட்டோட முத வரியை கேட்டுட்டு வாங்களேன். என்ன இது இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி ஒரே கொசா கொசான்னு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. ஆக்சுவலா இது வந்து சிங்கள லாங்குவேஜ். நம்ம தலைவன் தமிழ் சிங்களத்தை கலந்து ஒரு பாட்டு போட்டிருக்காருப்பா, அதுதான் இது. இதே பாட்டுல நம்ம தலைவனோட தக் லைஃப் மூமெண்ட் கூட ஒன்னு இருக்குது. ஆத்திச்சூடி விஜய் ஆண்டனி சாங் விக்கிபீடியா. எங்கப்பா அந்த சாங் டீடைலு? எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு?
அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாத்தீங்களா நம்மால எங்க ஔவையார் எழுந்து வந்து காப்பிரைட் எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு கிரெடிட் கொடுத்துருக்காப்ல. இதுல எந்த பாட்டுக்குமே நமக்கு மீனிங் தெரியலையே, அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம் அப்படின்னு எதுவும் போயிடாதீங்க. இப்படி எதுவும் சொல்லிட்டு கிளம்பிடுவாருங்க. ஆக மொத்தம் நம்ம எந்த பாட்டோட மீனிங்குமே தெரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரி ப்ரோ, நீ இந்த பாட்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டியா, அதையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துருக்கலாமே. அப்படி எதுவும் இருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் ஃபாலோ பண்ணி சாத்திட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.